ஹலோ மீடியஸ், நான் உங்கள் பிரச்சனையா இப்போ நம்ம இந்தியாவோட நம்பர் 1 விமான சேவைன்னு சொல்லப்படுற இண்டிகோ மிகப்பெரிய அளவில் பிரச்சனை சந்திச்சிட்டு இருக்கு. டிசம்பர் 1லேருந்து இது பெரிய பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் பேசிட்டு இருக்க இந்த நேரம் கூட பல லட்சம் மக்கள் சுப துக்க நிகழ்ச்சிகளுக்கு போக முடியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த இண்டிகோ விமானத்தில் பயணம் பண்ண புக் பண்ணிட்டு திடீர்னு விமான சேவை ரத்து செய்யப்படுறதால இன்டர்வியூக்கு போக முடியாமலும், மேரேஜ் ரிசப்ஷனுக்கு எல்லாரையும் வர சொல்லிட்டு தம்பதிகள் போக முடியாமலும், அப்பா இறப்புக்கு போக முடியலன்னு பல பேரோட சோகம் நம்மளை கஷ்டப்படுத்துது. இதோட முழு விவரத்தையும் நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இண்டிகோ நிறுவனம் ராகுல் பாட்டியான்றவருக்கு சொந்தமான இன்டர் குளோப் என்டர்பிரைஸுக்கு கீழ் இயங்கக்கூடியது. இந்த ராகுல் பாட்டியா அனுபவமிக்க விமான போக்குவரத்து நிபுணரான ராகேஷ் கங்குவால் அவர்களோட இணைஞ்சு 2005 இந்த இண்டிகோ நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணாரு. 2004 விமான சேவைக்கான உரிமையை வாங்கி 2005 ஆரம்பிக்கும் போதே 100 விமானங்களை $6 பில்லியன் வாங்கி 2006 ஆகஸ்ட்ல முதல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து 2007 மேலும் 15 விமானங்கள், 2009 மேலும் 25 விமானங்கள்னு அதிக விமானங்களை வாங்கி 2010 3வது இடம், அடுத்து 2012 இந்திய விமான சேவையில நம்பர் 1 பொசிஷனையும் பிடிக்கிறாங்க. அந்த டைம்ல மற்ற நிறுவனங்களான கிங்ஃபிஷர், ஜெட் ஏர்வேஸ்லாம் வீழ்ச்சி சந்திச்சது தான் இதுக்கு பெரிய பிளஸாகவும் அமைஞ்சது. மெயினா இந்த இண்டிகோ விமானத்தில் ஆடம்பர சேவைகள் எதுவும் இல்லாம குறைவான டிக்கெட் பிரைஸ்ல நிறைவான சேவையை மக்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுதான் இதோட அசுர வளர்ச்சிக்கு காரணம். பங்கு சந்தையிலையும் ஏர் இந்தியாவை பின்னுக்கு தள்ளிச்சு. 2010 இந்திய பங்கு சந்தையோட 5ல் 1 பங்கு இண்டிகோ கிட்ட இருந்துச்சு. ஃபோர்ஸ் பட்டியலில் ராகுல் பாட்டியா உலக பணக்காரர்கள் லிஸ்ட்ல 420வது இடத்தையும் பிடிச்சாரு. விமான சேவை துவங்கி 6 வருஷத்திலேயே அசுர வளர்ச்சி அடைந்த இண்டிகோ அகைன் 2019 300 விமானங்கள், 2023 500 விமானங்கள் மற்றும் 2024-25 A350 ரக விமானங்களையும் வாங்க ஆரம்பிச்சாங்க. பட் 2022 பார்ட்னர்ஸான ராகுல் பாட்டியா மற்றும் ராகேஷ் கங்குவால் இடையே நடந்த கருத்து மோதல்ல ராகேஷ் கங்குவால் இண்டிகோவை விட்டு விலகி தன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாரு. இதுதான் இண்டிகோட முதல் வீழ்ச்சி. ரெண்டாவது, அதிக விமானங்களை வாங்குறதுல ஆர்வம் காட்டின இவங்க அதிகமான ஊழியர்களை பணியமர்த்தாததான் இப்ப நடக்கிற பிரச்சனைக்கும் மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு. அதுல முக்கியமானது நம்ம உள்நாட்டு விமான போக்குவரத்து இயக்கம் கொண்டு வந்த புது ரூல்ஸ். விமானிகளோட பணி சுமையை குறைக்கிறதுக்காக ரொம்ப காலமா விமானிகள் வச்சிருந்த கோரிக்கையை கருத்தில் கொண்டு 2024 ஜனவரியிலேயே இந்த ரூல்ஸ்க்கான நார்மல் நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணாங்க. பட் அந்த டைம்லயே இண்டிகோ அதை மறுத்தாங்க. பட் அவங்க 2025 வரை டைம் கொடுத்து 2025 ஜூலைல தான் ரூல்ஸோட ஃபேஸ் 1 அமல்படுத்தினாங்க. ஃபேஸ் 1 இண்டிகோ கடந்து வந்துட்டாங்க. நவம்பர்ல ஃபேஸ் 2 ரூல்ஸ் அமல்படுத்தினாங்க. அதன்படி பைலட்டோட வாராந்திர ஓய்வு நேரம் 36 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரமா அதிகரிச்சது. இரவு நேர சுழற்சி ஒரு பைலட்டுக்கு 6லிருந்து 2 குறைஞ்சது. ஊழியர்கள் பற்றாக்குறையில இருந்த இண்டிகோவால சமாளிக்க முடியாம கடந்த 10 நாளே 2000க்கும் மேற்பட்ட விமான சேவையை ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ டிஜிசிஏ அவங்களோட ரூல்ஸையும் விலக்கி 2026 பிப்ரவரி 1 வரை டைம் கொடுத்திருக்காங்க. ஆனாலும் அவங்களால பிரச்சனையை சமாளிக்க முடியல. இந்த இண்டிகோ ப்ராப்ளம்னால அதிக பயணிகள் வரவும் மற்ற நிறுவனங்கள் தங்களோட டிக்கெட் பிரைஸையும் அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ இந்தியா இருக்கக்கூடிய 2 பெரிய நிறுவனங்களான டாடா குரூப் மற்றும் இண்டிகோ கிட்ட தான் இந்தியாவோட 90% பங்குகள் இருக்கு. மற்ற சிறிய நிறுவனங்களான ஸ்பைஸ் ஜெட், ஆகாசால இவங்களோட போட்டி போட முடியல. மேலும் இந்தியாவில் கடந்த 10 வருஷத்துக்குள்ள நிறைய விமான நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் இந்திய உரிமையாளர்கள் மட்டும் தான் இந்திய விமானங்களை இயக்க முடியும். இதனால ஃபாரினர்ஸ்க்கு உள்ள வர முடியல. முக்கியமா உலகத்திலேயே 2 முக்கிய நிறுவனங்களான ஏர்பஸ் மற்றும் போயிங் இவங்க மட்டும் தான் விமானங்களை தயாரிக்கிறாங்க. சோ அவ்வளவு ஈஸியா விமானங்களை ஆர்டர் பண்ணி வாங்க முடியல. விமானங்கள பழுது ஏற்பட்டா புதுப்பிக்கவும் ரொம்ப டைம் ஆகுது. மேலும் விமான நிறுவனங்கள் தங்களோட 50% பங்கு எரிபொருளுக்கு செலவழிக்கிறதுனால எரிபொருள் விலையேற்றம், அது மட்டும் இல்லாம எரிபொருள் அமெரிக்க டாலர்ல வாங்குறதால டாலரோட விலையேற்றமும் அவங்களை பெருசா பாதிக்குது. இந்த பிரச்சனையை சமாளிக்க இப்போ அரசு விசாரணை குழு ஏற்படுத்தியிருக்காங்க. பட் பிரச்சனைக்கான காரணத்தை சொல்றதுக்கு இண்டிகோ 15 டேஸ் டைம் கேட்டிருக்காங்க. வளர்ந்து வரும் இந்தியாவுக்கு விமான சேவைன்றது ரொம்பவே முக்கியம். இப்போ இந்த இண்டிகோ ப்ராப்ளம் சரியாகணும். மேலும் அரசு விரைவில் இதுக்கான நல்ல தீர்வை கொண்டு வரணும்னு நம்புவோம். இணைந்திருங்கள். நான் உங்க பிரச்சனையா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.